ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் போலீஸ், அவங்களுக்கு ஒரு பொண்ணு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மசால் தோசை. இன்னைக்கு நம்ம ஆட போற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது என்ன படம் கண்டுபிடி, எபிசோட் 5. ஸோ இப்போ வந்து பரத் அப்பாவும் டீம், அம்மாவும் சௌமியாவும் டீம் 2 வால்ல இருக்காங்க. ஸோ இப்போ நான் படத்தோட கதை சொல்ல போகிறேன். அது என்ன படம்ன்றது 2 பேரும் சேர்ந்து இல்லை, தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ படத்தை நான் சொல்கிற ஸ்டோரியை வச்சு கண்டுபிடிக்க முடியலனாக்கா அதுக்கப்புறம் நான் 3 clue கொடுக்க போகிறேன். மக்களே நீங்கள் கண்டுபிடிச்சாலும் என்ன டைம் ஸ்டாம்பில் கண்டுபிடிக்கணும் கிழக்க மட்டும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ கதைக்குள்ளே போகலாம். அவங்களால ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க. ஓகே. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் போலீஸ், அவங்களுக்கு ஒரு பொண்ணு. ஸோ ஒரு நல்ல டீசெண்டான ஃபேமிலி. அந்த பொண்ணு வந்து இறந்துடுறான். அந்த பொண்ணு இறந்ததும் அந்த துக்கம் தாங்க முடியாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நான் சொல்லல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஐ திங்க் வெளிநாடு போயிடுறாங்க சம்திங் நினைக்கிறேன். நல்ல வேலை. அண்ட் தென் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அங்க இறந்துடுறாங்க அவங்களும். ஸோ ஸ்டாப், வேட்டாடு விளையாடு. கரெக்டா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு நான் ஸ்டாப் சொல்லலாம்னு நினைச்சேனா 2 போர்ஷன் ஆயிடுச்சு. ராட்சசன்லயும் அதே மாதிரிதான், பொண்ணு இறந்துடுறா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ராட்சசன் யோசிச்சேன், அப்புறம் வெளிநாடுட்டான். ஐயோ, அவன் வேட்டாடு விளையாடுன்ற மாதிரி டவுட் வந்துச்சு. அவன் சிஸ்டம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போய் நீ பார்த்தேன். இதுக்கப்புறம் கதை நான் ஆக்சுவலா கமலஹாசன் லைனையும் விட்டுட்டு வேற ஒரு லைன் சொல்லியிருக்கேன். அந்த லைனை பிடிச்சாலும் படத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா மக்களே கமெண்ட்ஸ்ல நீங்க கண்டுபிடிச்சாலும் சொல்லுங்க. நான் எப்படி கதை சொல்றேன்னு சொல்லுங்க. இன்னும் கஷ்டமா சொல்லலாம் நம்ம சொல்லுவோம்.